எங்க போட்டோ கீழே கிடந்துச்சா? எப்படி? எனக்கு என்னப்பா தெரியும், கீழே கிடந்துச்சு அவ்வளவுதான். கோயிலுக்கு வழி கேட்டல்ல, நேரா போப்பா. இடையில வெண்டு எதுவும் இல்ல. நீ போ. லேட்டா போனா கோயில சாத்திடுவாங்க. விஸ்வா, நீ வா போலாம். இரு துளசி, நம்ம போட்டோ எப்படி இவங்க கிட்ட? நீ வான்னு சொல்றேன்ல, வா. இல்ல வா வா விஸ்வா. ஏறு போலாம். போ. என்னண்ணா? ஏய், அண்ணன் ஒன்னன்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது எவிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு தெரியாது உனக்கு? எவிடன்ஸ் இல்லாம பொண்ணை மட்டும் தூக்குன்னு சொன்னா அவங்க போட்டோவை பார்த்து கேட்கற அளவுக்கு கையிலேயே எவிடன்ஸ் வச்சிருக்க? பொண்ணை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த போட்டோ யாருகிட்ட இருந்து வந்திருக்குன்னு அவன் யோசிக்க மாட்டானா? சாரிண்ணா, இப்ப என்னடா பண்றது? அவங்கள ஃபாலோ பண்ணி அவளை தூக்க வேண்டியதுதான். சரிண்ணா. வண்டி எடு. என்ன துளசி, நம்ம போட்டோவை சம்பந்தமே இல்லாம 2 பேர் கையில வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்கறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். நான் எல்லாமே சொல்றேன், நீ கொஞ்சம் ஓரமா நிறுத்து. எதுக்கு? நீ நிறுத்து, நான் சொல்றேன். எதுக்கு துளசி இங்க நிறுத்த சொன்ன? அவங்க கையில இருக்கிற நம்ம போட்டோ ஒன்னும் அவங்க சொன்ன மாதிரி கீழே கிடக்க சான்ஸே இல்ல. யாரோ நம்ம போட்டோவை கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த டவுட்ல தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்க கிட்ட போய் கேட்டேன். கேட்டா சொல்ல மாட்டாங்க விஸ்வா, அதனால தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தா சரி, இப்ப யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யோசிப்போம். யாரா இருக்கும்? ஒருவேளை லக்ஷ்மியா இருக்குமோ? உனக்கு அவ மேலதான் டவுட் வருதா? ஆமா. சரி, டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நீ லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணு. சரி. எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாரு? ஐயோ, மாமா. மாமா இல்ல, துளசி. துளசியா? ஆமா. லக்ஷ்மி, இப்ப நீ எங்க இருக்க? என்ன எடுத்த எடுப்புல எங்க இருக்கன்னு கேக்குறா? ஒருவேளை டவுட் வந்திருக்குமோ? சமாளிப்போம். ஏன் எதுக்கு கேக்குற? இல்ல, இங்க ஒரு குரூப் எங்க போட்டோவை வச்சு சுத்திட்டு இருக்கு. அதுக்கு ஹெட்டா நீ இருப்பியோன்னு சின்னதா ஒரு டவுட், அதனால தான் கேக்குறேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏய் துளசி, உனக்கு டவுட் இருந்தா உடனே என் மேல பழி போடுவியா? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை நீ புடிச்சு கொடுத்த அக்யூஸ்டோட ஆளுங்களோ என்னவோ. அப்படியா? ஆமா, அப்படிதான்.
இனிமே எல்லாத்துக்குமே என் மேல பழிய போடாத. உன் மேல பழிய போடலாம் ஃபோன் பண்ணல லக்ஷ்மி. ஒருவேளை அவங்கள நீ அனுப்பியிருந்தா நாங்க எங்க இருக்கோம்னு உனக்கு க்ளூ கொடுக்க தான் நான் ஃபோன் பண்ணேன். அதான் நீ அனுப்பலன்னு சொல்லிட்டல, சரி விடு. ஏய் துளசி துளசி. என்ன லக்ஷ்மி? நான் கேக்குறேன்னு என்ன சந்தேகப்படாத. நீ எந்த தடங்களும் இல்லாம குலதெய்வ கோயில்ல தாலிய போடணுங்கிற ஆசையில தான் நான் கேக்குறேன். ஆமா, இப்போ நீ எங்க இருக்க துளசி? அப்படி வாடி வழிக்கு. ஊருக்கு எல்லைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோயில்ல இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையாலேயே பூ கட்டி விநாயகருக்கு போட போறேன். அப்படியா? சரி 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 லக்ஷ்மி, நான் வேற உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். பாய். பாய் பாய் பாய். நல்ல வேளை, என் மேல கொஞ்சம் கூட டவுட் வராம எங்க இருக்காங்கிற இடத்த சொல்லிட்டான். அண்ணே, போற வழியில ஒரு டீ கடையில வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. எதுக்கு விநாயகர் கோயில்ல இருக்குன்னு சொன்ன? லக்ஷ்மிக்கு க்ளூ கொடுத்துட்டோம். ஒருவேளை அவ ஆளுங்களை அனுப்பியிருந்தா ஃபோன் பண்ணி விநாயகர் கோயிலுக்கு அனுப்பி வைப்பா. கரெக்டா விநாயகர் கோயிலுக்கு நம்மள தேடி ஆளுங்க வந்தாங்கன்னா கன்ஃபார்மா இது லக்ஷ்மியோட பிளான் தானே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி, இப்ப விநாயகர் கோயிலுக்கு எங்க போறது? ஊருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் விஸ்வா. அவங்க வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். வா. சரி வா. மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ அக்கா. லக்ஷ்மி, ஆ இப்பதான் சின்ன ஃபோன் பண்ணா. அவங்கள பாத்துட்டானா நீ மாட்டிக்க கூடாதுன்னு ஓ விட்டு பிடிக்க முடிவு பண்ணி இப்போ தேடிட்டு இருக்கானா. ம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த துளசிய தூக்கிடுவான். இப்படி பயத்துல அடிக்கடி ஃபோன் பண்ணாத, நம்பிக்கையாரு. நான் நம்பிக்கை இல்லாம ஃபோன் பண்ணலக்கா. உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுத்தா அது முடிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, நீங்க இறங்குனா உடனே முடிச்சிடுவீங்க, இல்லனா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். நான் இப்ப ஃபோன் பண்ணது அந்த துளசி எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு தான். எங்க இருக்கா? ஊர் எல்லைக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவில்ல. ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? அவளே ஃபோன் பண்ணி சொன்னாக்கா. அதனால நம்ம ஆளுங்களை கண்ட இடத்துல அவங்கள தேடாம நேரா விநாயகர் கோவிலுக்கு போக சொல்லுங்க. அங்க அந்த துளசி விநாயகருக்கு பூ போட்டுட்டு இருப்பா, அப்படி அவளை தூக்க சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். அக்கா ஒரு நிமிஷம். என்ன லக்ஷ்மி? நீங்க உங்க அடியாள் நம்பர் எனக்கு கொடுங்க, நானே பேசிக்கிறேன். ஏன்னா அவளை தூக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எங்க வைக்கணும்னு எல்லாம் நான் சொல்லணும்ல. சரி, உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், நீயே பேசிக்கோ. துளசியை தூக்குனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ண. சரிக்கா.
லக்ஷ்மி, உனக்கு நம்பர் அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோ. ஆ சரிக்கா, நான் பேசிக்கிறேன். ம். அக்கா அக்கா, சொல்லு லக்ஷ்மி. உங்களுக்கு எதிரா யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வெளியே வாங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும். சரி லக்ஷ்மி. ம். ம். ஏய், அவங்க ஊர் எல்லையில இருக்க விநாயகர் கோயில்ல இருக்காங்களாம். ஊர் எல்லையை தாண்டியாச்சுண்ணா. இன்னும் 10 கிலோமீட்டர் உள்ள போகணும். ஓ, ஏய், அதுக்காக அவங்க வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண சொல்றியா? சோம்பேறி, வண்டியை திருப்படா. சரிண்ணா. அண்ணே, வண்டி எடுங்க. சரிம்மா. மேடம், ஃபோன். இல்ல, கொஞ்ச நேரம் ஃபோன் என்கிட்டே இருக்கட்டும். நான் சைலண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். நீ போ. சரிங்க மேடம். வேற என்ன வேணும்? இந்தாம்மா, அந்த தேங்காய் எடுங்கக்கா. எவ்வளோக்கா? 50 ரூபாப்பா. நீங்க போய் சாமி கும்பிட்டு வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். போங்க. ஆ, சரிங்கக்கா, ம். வா. எங்களை யாரு ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியணும். நீ தான் உங்களை காட்டி கொடுக்கணும். போலாமா? போலாம். வா.
சரி துளசி, நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நாம பாட்டுக்கு கேஷுவலா சாமி கும்பிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு அவனுங்க வந்தா என்ன பண்றது? வரட்டும். அவங்க இப்ப வந்தா லக்ஷ்மி தான் ஆள் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சிரும். லக்ஷ்மின்னு தெரிஞ்ச உடனே வரவன் எவனா இருந்தா என்ன, லக்ஷ்மிக்கு போனை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆமால, அப்படின்னா கெத்தா கால் மேல கால் போட்டு வரவனுங்கள ஃபேஸ் பண்ணுவோம். என்ன துளசி, யாரையுமே காணோம். ஒருவேளை லக்ஷ்மிக்கு இதுல பங்கு இல்லையோ? அப்படி உடனே முடிவு பண்ண வேண்டாம் விஸ்வா. வா, சாமிக்கு போய் பூ போட்டுட்டு நம்ம வெளியே போலாம். சரி. போலாம் வா.